வெல்கம்ஸ் டு மாருதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீட்டு லஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா பாவக்காய் புளிக்குழம்பு, கோவக்காய் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். பாவக்காய் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாவக்காய் இது போல் கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஏன் இது போல் ஊற வைக்கிறோன்னா கசப்புத்தன்மை கம்மியாக இருக்கும், அதுக்காக ஊற வச்சுக்கலாம். அதுக்கு தேவையானது வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், சோம்பு, மசாலா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கடைசியாக கொஞ்சமாக வெல்லம், புளி லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு சோம்பு 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்தம் பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகு, வெந்தயம், சோம்புலாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு பீஸ் பெருங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம், பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஏன் நுரையா இருக்குன்னு பார்த்தோம்னா வீட்டில் ஆட்டினா இது நல்லெண்ணெய், அதனால இது நுரை பொங்கி வருது. அது காயெல்லாம் போட்டோம்னா சரியாயிடும். வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாவக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். பாவக்காயை இது கூட சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே பாவக்காய் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே வதக்கணும்னா கசப்பு தன்மை கம்மியாக இருக்கும், அதுக்காக தான் இதிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாவக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி பாவக்காயில் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதுக்காக பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இந்த 3ஐயும் போட்டு இந்த எண்ணெயிலே லைட்டாக வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போன பிறகு நம்ம லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம், அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிற கேப்பில் நம்ம கோவக்காய் வறுவல் பண்ணிடலாம். நம்மளோட பாவக்காய் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தோம்னா பாவக்காயோட கசப்பு தன்மை இருக்காது, அதுக்காக தான். அவ்வளோதாங்க, நம்மளோட பாவக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். கோவக்காயை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள், உப்பு, இந்த 3ஐயும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. கோவக்காய் நல்லா வதங்கினதும் நான் இன்னைக்கு 2 ஸ்பூன் வேர்க்கடலை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அந்த பொடியை ஃபைனலாக இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டோம்னா நம்ம கோவக்காய் பொரியல் ரெடி.
வேர்க்கடலை சேர்த்து கோவக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பொரியலும் குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்சு சுட சுட சாதம், பாவக்காய் புளிக்குழம்பு, கோவக்காய் பொரியல். ஈவினிங் தட்டைப்பயிறு பாசிப்பருப்பு போட்ட ஷாலட். வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மாருதிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.